என்கிட்ட லட்சக்கணக்கிலலாம் பணம் இல்லைங்க. மாதம் வர சம்பளத்தில் ஒரு 1000 2000 3000 இந்த மாதிரி என்னால் சேவ் பண்ண முடியும். அதுவும் 10-15 வருஷத்துக்கெல்லாம் என்னால் போட முடியாது. 5 வருஷத்தில் நான் போடுற பணம் வட்டியும் முதலுமா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் எனக்கு இப்போ தான் பிஎஃப்லேருந்து பணம் கிடைச்சிருக்கு, இல்லை இன்சூரன்ஸில் வந்திருக்கு, ஏதாவது ஒரு வகையில் என்கிட்ட லம்சமாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணம் இருக்குது, இதை நான் ஏதாவது ஒரு சேஃபான ஸ்கீமில் போடணும், அதே மாதிரி மாதம் மாதம் எனக்கு ஒரு நல்ல இன்கமும் கிடைக்கணும், அப்படி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு தேடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தேடுற உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, என்கிட்ட பணம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியா இருக்கு, பேங்க்ல போட்டுமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடட்டுமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். என்ன கேட்டால் பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது ஒரு பெட்டர் ஐடியான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு திட்டத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த திட்டங்களில் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தேடி ஒரு 5 நல்ல பெனிஃபிட்ஸ் தர திட்டங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு குரலுலகம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட மொத்தமா பணம் இல்ல, மாச சம்பளத்துல ஒரு 1000 2000 சேவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டிக்கு 5 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.70%. ஆர்டியில குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை மாசம் மாசம் கரெக்டா கட்டிட்டே வரும்போது அதுல ஏதாவது ஒரு மாசம் கட்டாம விட்டா கண்டிப்பா பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும். ஸோ ஒரு மாசம் கூட விடாம தொடர்ந்து தவறாம கட்டிட்டே வர பழகிக்கோங்க. சரி, இதுல எவ்வளவு தொகையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா 10 ரூபாயிலிருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 5 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன், பார்க்கலாமா? இப்போ ரெக்கரண்ட் டெபாசிட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மாதம் ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க. இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.7%. எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்? 5 வருஷத்துக்கு. இப்படி போட்டால் கடைசியாக நீங்கள் கட்டின பணம் 1,80,000. வட்டி எவ்வளோ? 34,097 ரூபாய் வந்திருக்கும். இப்போ வட்டியோடு சேர்த்து நீங்கள் கட்டின பணம் மொத்தமாக 2,14,097 ரூபாய் இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த 3000 மாதம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு கிடைக்குமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஒவ்வொரு மாசமும் சம்பள பணம் வர்ற மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். உங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு வகையில உங்க கைக்கு மொத்தமா ஒரு பெரிய தொகை வருதுன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா மாசம் மாசம் ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9 லட்சத்தை 7.4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா மாசம் மாசம் 5,550 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு நம்ம டெபாசிட் பண்ணின 9 லட்சமும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம வட்டிக்கு டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. இந்த ஸ்கீமுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தனிநபர், அதாவது ஒரு சிங்கிள் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுனா மேக்ஸிமம் லிமிட் 9 லட்சம். இதுவே ஜாயின் அக்கவுண்ட் அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ உங்க கைக்கு மொத்தமா ஒரு லம்சம் மணி பிஎஃப்ல இன்சூரன்ஸ்லயோ ஏதாவது ஒரு வகையில வந்துச்சுன்னா ஜஸ்ட் பேங்க்ல பூட்டி வைக்காம இந்த ஸ்கீம்ல போட்டா மாசம் மாசம் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல வர இன்கம் மாதிரி உங்களுக்கு செகண்ட் இன்கம் கிடைக்கும். பணமும் சேஃபாவும் இருக்கும். மூணாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். உங்களோட வயசு 60க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். இதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் விட இந்த திட்டத்துக்கு தான் வட்டி அதிகம். எவ்வளோன்னு தெரியுமா? 8.2%. அதே போல மாசம் மாசம் நீங்க கட்ட தேவையில்லை. மொத்தமா ஒரு லம்சம் பணத்தை போட்டு வச்சுட்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வருஷத்துல 4 தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 60 வயசு ஆயிடுச்சுனாவே கண்டிப்பா அவங்க ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, ஒர்க் போக மாட்டாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா பிஎஃப் பணம்னு பெருசா ஒரு அமௌண்ட் கைக்கு கிடைக்கும். அந்த பணத்தை சும்மா வீட்டுல வச்சாலும் சேஃப் இல்ல, ஜஸ்ட் பேங்க்ல இருந்தாலும் யூஸ் இல்ல. இந்த ஸ்கீம்ல போடும்போது வட்டியும் கிடைக்கும், பணம் சேஃபாவும் இருக்கும். உங்க ஃபேமிலியில 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அவங்க பேர்ல போடும்போது வட்டி ஜாஸ்தியா கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாமா?
லம்சமா உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை 5 வருஷத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு தவணைக்கு 4099 ரூபாய் கிடைக்கும். இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 தடவை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல வட்டி மட்டும் 82,000 கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு மொத்தமா பார்க்கும்போது 2,82,000 மாறி இருக்கும். 4வது திட்டம் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீம். பெண் குழந்தைங்களுக்கு பணத்தை சேவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. பசங்களுக்கு அப்படி நிறைய இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வட்டி 7.7%. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் இதை ரிவ்யூ பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல மினிமம் அமௌண்ட் 100 ரூபாய், மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. இது லாஸ்டா சொன்ன ஸ்கீம்ஸ் மாதிரி மாச இன்கம் கொடுக்கற ஸ்கீம் கிடையாது. ஏன் பாய் சைல்டுக்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினியா ஒரு மைனரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. இதில் இன்வெஸ்ட் பண்ண ஏஜ் லிமிட்டே கிடையாது. சப்போஸ் நீங்கள் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னாலும் இந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சு லோன் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனை பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாயை 7.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் 5 lakhs. அதோட இன்ட்ரெஸ்ட் 2,24,517 ரூபாய். இப்ப மொத்தமா வட்டியும் முதலும் சேர்த்தோம்னா 7.5 லட்சம் கிட்ட உங்க கைக்கு கிடைக்கும். இது ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம் தானே. 5வது திட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்ற ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். 6.5லேருந்து 7% தான் இருக்கும். கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதையும் 5 வருஷத்துக்கு நீங்க போட்டுக்கலாம். இதோட கால்குலேஷனே ஒரு சாம்பிளா பார்த்துடலாம். அமௌண்ட் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றோம்னு வைங்க. ஒரு 6.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் 10 லட்சம். வட்டி 3,80,420 ரூபாய். ஸோ வட்டியும் முதலுமா மொத்தமா எவ்வளோ இருக்கும்? 13,80,420 ரூபாய் அவங்க கிடைக்கும் 5 வருஷம் கடைசியில். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பெரிய தொகைலாம் இல்ல, மாசம் ஒரு 1000 to 3000 தான் என்னால சேவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா ஆர்டி ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க. லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட் கையில இருக்கு, மாசம் மாசம் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை சூஸ் பண்ணுங்க. இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு இன்கம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைச்சா சீனியர் சிட்டிசன் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு வட்டி வேணும் நான் போடுற பணத்துக்குன்னு நினைச்சா இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமையே நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பெரிய தொகை பத்திரமாவும் இருக்கணும், வட்டியும் கிடைக்கணும், கடைசியா கிடைச்சா போதும், மாசம் மாசம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அண்ட் எஃப்டி ஸ்கீமை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.